சார் யார் சார் இந்த நிக்கிதா? உண்மையிலே அந்த அம்மாவை நினைச்சு பயங்கர ஆச்சரியமா இருக்கு சார். இந்த அஜித் குமார் கொலை வழக்குல மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த அடிச்சு கூட்டி கொண்டு போய் கம்மாக்கரை கோவிலுக்கு பின்னாடி மாட்டு தொழுவோம் அங்கங்கே வச்சு அடிச்சாங்க அந்த 6 பேர் அவங்களா? இல்ல அந்த 6 பேர் அனுப்பிச்சு வச்சாப்லையே அவரா? இல்ல அந்த 6 பேர் அனுப்பிச்சு வச்சவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அவரா? யாரும் இல்ல. இவங்கெல்லாம் சும்மா ஒரு டூலு. மெயின் ஆளு மொத்த அக்யூஸ்ட் அந்த நிக்கிதா. காணாம போச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல ஒரு காட்டெருமை, அதேதான். அதால வந்த அது பேச்சு நம்பிட்டேன். அத்தனை பேரும் போய் ஆவேசமா வேலை பார்த்துருக்காங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அதை கையில நம்ம ஒப்படைச்சிடணும் அப்படின்னு வெறி கொண்டு தெரிஞ்சிருக்காங்க சார். இப்ப இந்த நிக்கிதாவை காப்பாத்துறதுக்காக காவல்துறையில பல பேர் கீழேந்து மேல வரைக்கும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறாங்க சார். சத்தியமா சார், அதுதான் சார் ஏன்னு புரியல. இந்த குட்டியான மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு குட்டி கவர்மெண்ட்டையே ரன் பண்ணியிருக்கா அந்த அம்மா. இந்த கேஸ்ல எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 5 ஸ்பெஷல் டீம் போலீஸ்காரங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்த நிக்கிதா மேல எவன் கவனமும் திரும்பல சார். ஈஸியா பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம், இல்ல ஆளை கொண்டாந்து அப்பியரன்ஸுக்கு வச்சிருக்கலாம். ஆனா பிடிச்சி வச்சிருந்தாலும் இவங்க பிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சு, ஐயா ஆள் இந்த பக்கம் தான் தெரியுது, நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், வண்டியை மட்டும் ஏத்திட்டு வந்தீங்கன்னா பாடியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. 2 மணி நேரம் கழிச்சு பிடிச்சி 2 மணி நேரம் ஆச்சு. அதாவது நகை மானாமதுரையிலேருந்து நகை காணா போச்சுன்னு ஸ்பெஷல் டீமு திருப்பூரம் வந்து 40 கிலோமீட்டரில் 6 மணி நேரத்தை கடந்து வந்துட்டாங்க. இது 5 நிமிஷத்துல அள்ளிட்டு போயிருக்கலாம், ஆனா வரல சார், விட்டுருங்கன்ட்டாங்களாம். இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு யாரு பேக்கப்பா இருக்கிறது பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. ஒரு 1/4 மணி நேரம் அந்த பையனை தூக்கிட்டு போனவங்க அந்த 5 பேர் இருக்காங்க இல்ல, காமன் சென்ஸோட கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க, அவங்க குடும்பமும் நிம்மதியா இருந்திருக்கும், அந்த பையனும் உயிரோட இருந்திருப்பான். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த காட்டெருமையோட பேக்ரவுண்டை கொஞ்சம் நோண்டுங்கடா, முதல்ல அதை செக் பண்ணிப்ப. ஜென்ரலா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த அம்மா செல்லுக்குள்ள இருந்திருக்கும், அந்த பையனும் உயிரோட இருந்திருப்பான். அந்த 5 பேரும் வெளியில இருந்திருப்பாங்க. டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டாரு, ஒரு எஸ்பி டிரான்ஸ்பர் ஆயிருக்க மாட்டார். ஒரு பொம்பளைக்காக கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே பலியாயிருக்குன்னு பார்த்துங்களேன். அப்படி அந்த பொம்பளை கிட்ட என்ன இருந்துச்சு, ஐ மீன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும் சார். நியாயமா இந்நேரத்துக்கு அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது விசாரிச்சிருக்கணும். கோர்ட்டில் கூப்பிடுவாங்கல்ல, யாருப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு, கோர்ட்டுக்கு வர முடியாது, தண்ணி காட்டுதுன்னு நினைக்காதீங்க. அந்த அதை தண்ணி எல்லாம் காட்டல, அது ஊருக்குள்ளதான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. கண்ணிலே பட்டாலும் கண்ணை மூடிக்குவாங்க போல, போ போ நானும் உன்னைய பார்க்கல, நீனு இந்த பக்கம் வரல அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல. அதை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன அந்த அளவுக்கு பின்னாடி யாரு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற? முதல்ல இந்த அம்மா இன்னைக்கு நேற்று இது ஃப்ராடு பண்ணல, இது ஒரு நல்ல கேடி லேடின்றது திருமாற அண்ணன் தெரிக்க சொன்னாப்புல. உண்மையில ஆக்சுவலி அதை அவர் சொல்லியிருந்திருக்க வேண்டாம், பட் இருந்தாலும் மனசு வலிச்சு சொல்லியிருக்காரு. இந்த நிக்கிதா தாடா, இதை அப்பயே சொல்லியிருந்தா நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன்னு. நான் வேற யாராவது கேமரால முகத்தை மறைச்சிருந்துச்சா, அதனால யாருக்குன்னு தெரியல. இது அப்பையிலேருந்து இவங்க ஃபேமிலியே திருட்டு பிஸ்னஸ் சார். இவங்க என்னைக்குமே உழைச்சி சாப்பிட்றதே கிடையாது, அடுத்தவனை பறிச்சு சாப்பிட்றதுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் நேரம் சரியா இருந்திருக்கு. இவங்க அப்பாவும் அப்படி, இவங்க அம்மாவும் அப்படி, இவளும் அப்படி. நான் சொல்லல, திருமாறண்ணன் சொல்லியிருக்காப்புல.
அவர் எங்க சப்போர்ட்டுக்கு வருவாருன்னு தெரியும்ல. இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னைக்குன்னா, எதுவா இருந்தாலும் இதுக்கு ரெஸ்பான்ஸு, அதாவது இது நடக்க விடாம இருக்கிறதுக்கும், அதை தடுத்திருந்ததுக்கும், அதுக்கப்புறம் வந்து அவனை காப்பாத்தாம விட்டதுக்கும், அந்த உயிர் போனதுக்கும் காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை செய்ய வைக்க வேண்டிய ஆட்கள் யாருடைய அதிகார பலத்தினால இது வந்தது? ஒரு கேள்வி இருக்கு. அந்த அம்மாவை இது வரைக்கும் கோர்ட்டுக்கு கூட்டி போக முடியல. யாரோ ஒருத்தன் குறுக்க விழுந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். வேண்டாம் போவாத. ஏன்னா 2 மணி நேரம் பப்ளிக் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அந்த அம்மாவை கார்ல வச்சிருந்துருக்காங்க. 2 மணி நேரம் வச்சிருந்துருக்காங்க. தகவலும் கொடுக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருந்தது தலைமறைவா, நல்லா கேட்டுங்க, இதையெல்லாம் தலையை மறைக்க முடியுமா இல்லை உடம்பத்தான் மறைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தலைமறைவா இருந்த ஆளை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். அது தலைமறைவால இல்ல, சாலியா கார்ல போயிட்டு இருக்கு. நாங்க காரோட சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கோம். வந்தீங்கன்னா கவக்கணும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு 2 மணி நேரம் கழிச்சு ஆளை விட சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் கழிச்சு விட சொல்றாள். கண்டிப்பா சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. அந்த சம்பவத்தை தடுக்காம நடக்க விட்டதுக்கு காரணம் வேணா தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கலாம், அதாவது காவல்துறையா இருக்கலாம், இந்த அரசாங்கமா இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவை தப்பிக்க விடுறதுன்றது கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பு இருக்காது. ஏன்னா முழுக்க 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 இது அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர், ரொம்ப கெட்ட பேர். அவ்வளவு இதுவால இருக்க மாட்டாங்க. இப்ப நிக்கிதா முக்கியமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட நிக்கிதா தான் முக்கியம்னு சொல்ல போறாங்களா என்ன? யார வேணாலும் வந்து பழிகூடு, ஆனா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொண்டு வராத. அதாவது உண்மையா எவன் தப்பு பண்ணானோ அத்தனை பேரையும் தூக்கு, அதைத்தான் சொல்லுவோம். அதுக்காகத்தான் முதல்ல இந்த சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிட்டது. ஆனா அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மாவை கொண்டு போய் உள்ள, ஏன்னா அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே மாறி மாறி இருக்கு. முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, அது ஒரு மாதிரி இருக்கு, ஆடியோல மொத்தமா வேற மாதிரி இருக்கு. ஆடியோல அந்த அம்மா பேச்சையெல்லாம் கேட்கிறப்ப அன்னை தெரசா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்துச்சு. என்னன்ட்டு, ஒரு எறும்பு குக்கருக்கு மேல இருந்தா கூட அதை குச்சியை வச்சு தட்டி விட்டு அந்த எறும்பை கூட சாகடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. அந்த அம்மா சொன்னதுப்பா. என் வாயிலேந்து வர்ற வார்த்தையெல்லாம் நறு மனம் வீசும், அப்படியே வணக்கம். நான் யாருக்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் நினைக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா கூட அந்த பாம்பு கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அம்மா சொல்லுச்சுப்பா. அது வாயாலே எல்லாத்தையும் என் ஸ்டூடெண்ட்ஸ்ட வேற கேட்டு பாருங்க. ஆனா அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பேசுற வார்த்தையெல்லாம் எங்களால கேட்க முடியல, நாராசமா இருக்கு. தயவு செய்து அதை எதையாச்சும் ஒன்று பண்ணி எங்க பக்கம் வர விடாம பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த அம்மா வேலை பார்த்த காலேஜில் பிரின்சிபலை ஏமாத்தி இந்த அம்மா காசு வாங்கியிருக்கு, சீட்டிங் பண்ணி காசு வாங்கியிருக்கு. இது சீட்டிங் பண்ணாத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நிக்கிதா வாய் வைக்காத இடமே இல்லைங்களா. வாயை வச்சு, அதாவது வாயை வச்சுன்னா நான் சொல்றது அந்த பேச்சு அந்த பேச்சால பல பேரை ஏமாத்திருக்கு. ஆனா இதை ஊருக்குள்ள ரொம்ப ஃப்ரீயா விட்டு வச்சிருக்காங்க. யாரு எதுக்கு? இப்ப இந்த விட்டு வச்சதோட அந்த பலன் தான் இன்னைக்கு பல மேல்மட்ட அதிகாரிகள் துண்டா போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காகத்தான் இதுக்கு உதவி செய்ய போய் அதோட அவங்களோட உடுப்பு போட்டுருந்தாங்கல்ல, அந்த உடுப்பை கிழிக்க போறாங்க. இப்ப அதுதான் நடக்கும். இப்ப சிபிஐக்கு உள்ள போனுச்சுன்னா யார் யாரு மேலேருந்து கீழே வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்க அத்தனை பேரையும் உரிச்சு. ஆனா என்ன ஒரு சின்ன டவுட்டு, இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவரு இதை வச்சு அரசியல் பண்றான்றாங்க. பண்ணத்தான் செய்வாங்க. ஐயா ஸ்டாலின் கேட்கலையா, எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும். இப்ப அவங்களும் அதைத்தான் பண்ணுவாங்க. அவங்க கேட்கிற ஒருவேளை ஏதாவது கேனத்தனமா கேள்விகள் கேட்டுருந்தாங்கன்னு அவங்களை கேவலப்படுத்தி கேள்வி பண்ணிட்டு போயிடலாம். ஆனா கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் நியாயமான ஒண்ணு, பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல உட்கார்ந்துருக்கா. அவங்க அரசியல் பண்றாங்க. இன்னும் நயினா நாயந்தன் அவர் பக்கம் ஒரு அரசியல் பண்றாரு. ஆனா இங்க பாஜகவோட தலைவர் இருக்காருல்ல, நிரந்தர தலைவர் அண்ணாமலை அண்ணன்,
பேருக்கு வேணா அதெல்லாம் 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவாங்க. இப்ப நயனாரன் இருக்காருல்ல. ஆனா என்னைக்குமே பாசகவுக்கு தலைவர் தமிழ்நாட்டுல அண்ணன் தான், அண்ணாமலை அண்ணன் தான். அது ஐயா அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் வைங்களேன். சின்ன விஷயம் கிடைச்சா கூட அண்ணன் என்ன நோப்புல தெரியுமா? பேண்டு வாத்தியத்தோட கிளம்பிடுவாப்புல. இது திறனற்ற அரசு, மு.க. ஸ்டாலின் தூங்கிக் கொண்டிருக்கிறார், இவரால தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, காவல்துறையினர் என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுவார், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் உயிர் நாடியில ஏறி நிக்கிற விஷயம். உண்மை அதுதான். கவர்மெண்டே உண்மையில கலங்கி போய் கிடக்கு. இல்லாட்டி வேற வழி இல்லாம சிபிஐக்கு மாத்துவாங்களா என்ன? இப்பேற்பட்ட இடத்துல அண்ணாமலை அண்ணன் இது வரைக்கும் வாயை துறக்கல. ஒரே ஒரு அறிக்கை, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு பிரஸ் மீட்டு, வேற எதுவும் மறுபடியும் அறிக்கை. ஏன்னா வெறும் ஒரு கொலையோட இது முடிஞ்சிடல. அதுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு, யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா, ஒரு என்டையர் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றவங்க முதற்கொண்டு உள்ளுக்குள்ள இப்ப மாட்டியிருக்காங்க. அண்ணன் நினைச்சா புலி புலி புலின்னு புளியலாம், கிழிச்சு எடுக்கலாம். ஆனா வாயவே இது வரைக்கும் துறக்காம உட்கார்ந்துருக்கு. இதுல இப்ப அந்த அம்மா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் திமுக சைடு அவங்க தான் சப்போர்ட் இருக்காங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த அம்மா பாசகவுடைய பயங்கரமான ஆதரவாளர். அதனால அந்த அம்மாவை காப்பாத்துறது அவங்க தான். எனக்கு ரெண்டு பக்கமும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே இன்னைக்கு அந்த அம்மாவை தலையில தூக்கி வச்சுக்கிறதுக்கு தயாரா கிடையாது. பட் அதே நேரத்துல ஏதோ ஒரு ஷேடோ ஹெல்ப் அவங்களுக்கு நிக்குது. கண்டிப்பா அது இல்லாம அந்த அம்மா இவ்வளவு தைரியமா வெளியில ரொம்ப ஃப்ரீயா தெரிய முடியாது. அதை தெரிஞ்சுங்க. அது இஷ்டத்துக்குல பயந்து ஓடி ஒளிகிற அளவுக்கெல்லாம் அந்த அம்மா கிடையாது. அது மாட்டுக்கு எப்பயும் போல ஜாலியாத்தான் இருக்குன்னு வைங்கள. ஆனா யாரோட தைரியம் இதுக்கு அந்த அம்மாவை இவ்வளவு தூரம் தெம்பா இருக்க வைக்குது? ஒரு சாதாரண அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு சாதாரணமான ஆளு, என்னை ஏன் போட்டு என்னோட பேக்ரவுண்டை ஏன் நோண்டுறீங்குது? உங்க பேக்ரவுண்டை யாரும் நோண்டலைங்க. நீங்க பல பேரை தோண்டி புதைச்சதுனால தோண்டினவங்க எல்லாம் இப்ப மறுபடியும் மேல எந்திரிச்சு உங்க அருமை பெருமையில பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் போலீஸ் யாரும் சொல்லல, மீடியா யாரையும் கேட்கல, உங்களை போய் தனியா துப்பு தொலைக்கல. ஏற்கனவே நீங்க ஒரு கலக்குனீங்க பார்த்தீங்களா? இத்தனை வருஷமா நீங்க கலக்குனதெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்து இப்ப உங்களுக்கு முன்னாடி நிக்குது. அவ்வளவுதான். அவங்க சும்மா காட்டுறாங்க. அந்த இப்ப திருமாவளவன் கல்யாணம் பண்ணது யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் நைட்ல பழம் சாப்பிட்டு பின்னாடி பத்திக்கிட்டு போனது யாருக்கு தெரியும்? அவர் எவ்வளவு வேதனையில இருந்திருப்பாரு. ஒரு நாள் நைட்டு கூட இருந்தாங்க. காசம் அவ அப்பாட்ட போய் சொன்னா, நீ ஏதாச்சும் தெரிஞ்சிருப்ப, அதனால என் மகன் ஓடிட்டான்றாப்புல சொல்லியிருக்காப்புலப்பா. அதையும் சொல்றாரு. இதெல்லாம் யாரு போய் கேட்டா? அவங்களா வர்றாங்க, உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனா எங்கெங்கேயோ எவ்வளவு பெரிய காரியமா பண்ணிட்டு சாதாரண செக்யூரிட்டி விஷயத்துல எப்படி சிக்கிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. உன் வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு பத்திரகாளி அம்மனே கிளம்பி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். என்ன அதுக்காக ஒரு உயிர் பலியாகி போச்சு. ஆனா இவ்வளவு பெரிய ஆளு ஊருக்குள்ள எவ்வளவு சாதாரணமா இத்தனை நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. நல்லா கேட்டங்க. இப்பேற்பட்ட ஒரு கேஸ்ல சிக்கி இருக்க ஒரு முக்கியமான ஒரு ராடு, இந்த ராட உள்ள வைக்க விடாம வெளியிலேயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய லாடா இருக்கணும். உண்மையிலே தமிழ்நாட்டில் பெரிய லாடா இருக்க ஆளால் தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அவரை மீறி தொட முடிய மாட்டேங்குது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி ரெண்டே இது. ஆனா இந்த ரெண்டுல ஒண்ணுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக நிகிதாவை காப்பாத்துது அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு கேஸ் பெரிய கரும்புள்ளியா உள்ள. அப்படி ஒருவேளை நினைச்சிருந்தா இந்த கேஸ் சிபிஐக்கே போயிருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிறவங்களை காப்பாற்றணும், அந்த நிகிதாவை காப்பாற்றணும், இல்ல அந்த அரசு அதிகாரிகளை காப்பாற்றணும், உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்த கேஸை சிபிஐ போறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்டே பண்ணாது. போராடணும், போராடிதான் சிபிஐக்கு கொண்டு போகணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்களே சிபிஐக்கு கொடுத்துருங்க,
எவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனை வரையும் பிடிச்சி சட்னி ஆக்கு, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ திமுக இந்த வேலையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பதிலுக்கு ஆப்போசிட்ல இன்னொன்று கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, வந்துட்டிய முட்டு கொடுக்க வந்துட்டிய, அரசியல் காரணங்களுக்கு நல்லா முட்டு கொடுக்கலாம் சார், தப்பே இல்லை, இதெல்லாம் அநியாயம். இன்னைக்கு அவனுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவனா இருந்தாலும் இதுல சம்மதம். இவ்வளவு நடக்குது சார், நம்ம ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கு சார், அரெஸ்ட் பண்ண முடியலன்றாங்க. அட்லீஸ்ட் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் ஏதாச்சும் ஒன்று போயிருந்தா கூட பரவாயில்ல, ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அதை தொட முடியலன்னா சாதாரண இப்ப சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, இங்க இருக்கிறவங்க ஏன்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் இதனால அசிங்கப்பட்டு நிக்குது. டிபார்ட்மெண்ட்டே இப்ப இது மேல செம்ம கான்ல இருக்கு. ஓம் பேர்லயே இவ்வளவு அழுக்கு இருக்கு, என்ன தைரியத்தில் நீ எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து செம்ம கான்ல இருப்பாங்க. உண்மையிலேயே தெரியாம கூட இந்த விஷயத்த பண்ணி இருந்திருக்கலாம் அதிகாரிகள், இல்ல தெரிஞ்சும் கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா பண்ண எல்லா அதிகாரிகளுக்கும் இதை பத்தி நல்லா தெரியுன்றது தெரியாது. யாராச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, தெரியாமல இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு கொண்டாந்து எவ்வளவு நாள் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றது தெரியல. இப்போ இந்த அம்மாவை மேல கை வைக்க விடாம கட்டி போட்டிருக்க ஒரு பெரிய அந்த புள்ளி, எந்த புள்ளி அப்படின்றது தான் அது. இப்ப லைட்டா அந்த பக்கம் திரும்புறாங்க. இருக்கலாம், மலை அண்ணனா கூட இருக்கலாம். ஏன்னா அவரை தாண்டி இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளுக்குள்ள யாரும் செய்ய முடியாத அளவுக்கு பில்லி சூனியை வச்சு கைய காலை கட்டி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி போட்டு கண்டுபிடிச்ச ஆளை காரில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்கல்ல, வர மாட்டேன்ட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன. பட் ஆனா இன்னும் நல்லா தெரிஞ்சது, யாரு வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க பண்றதெல்லாம் எங்களால் தடுக்க முடியலன்னு கவர்மெண்ட் ஒருவேளை. அப்படின்னா யாருக்காக இந்த கவர்மெண்ட் இருக்குது? இந்த கவர்மெண்ட் அப்படி கண்ட்ரோல் பவர்ல இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அதை என்னைக்கு தூக்கி கொண்டு உள்ள வச்சு விசாரிச்சு என்னென்ன சொல்றாங்க, இது வரைக்கும் போட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் சேர்த்து போடு, அதோட சேர்த்து இதையும் ஃபர்ஸ்ட் போடு. நல்ல எவன் பேக்கப்ல இருக்கானோ ஒருத்தனை விடாம அத்தனை வரையும் கண்டிப்பா தூக்குவாங்க. ஆனா இது சிபிஐக்கு போகும்போது தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. வருமா, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா, செய்வாங்களா? பின்னாடி நம்ம இப்ப சந்தேகப்படுறாங்கல்ல, ஒருவேளை பாசக இருக்கலாம், அண்ணனா கூட இருக்கலாம். அப்படி அண்ணனா இருந்தா அதெல்லாம் வந்து வெளியில வருமா, அந்த கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. தெரியல, பார்ப்போம் இந்த விசாரணை. ஆனா கோர்ட் நான் யாரு விட்டாலும் விடலாம், எதிர்கட்சி கூட ஒரு நாள் விட்டுடலாம், போலீஸ் விட்டுடலாம், கோர்ட்டு இந்த கேஸை விடுற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க, உண்மையிலேயே கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இது நடக்கிறப்ப தான் தெரியும்.